அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் வெஜிடபிள் சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு 10-15 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணது, 1 கப் கேரட் பொடியாக கட் பண்ணது, 1 கப் கேபேஜ் கட் பண்ணது, 1 குடமிளகாயை இதை மாதிரி சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 இதை மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இட்லி மாவு எடுத்துப்போம். நம்ம காய்கறி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இட்லி மாவு எடுத்துப்போம். ஏன்னா இது ஹெல்தின்னு சொல்லிட்டேன், அதனால் நிறைய காய்கறிகள் சேர்த்துப்போம். நம்ம காய்கறியை துருவி போடுறோன்னா கூட போட்டுக்கலாம். கேபேஜ் இப்போ துருவி இருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே நம்ம கேரட்டையும் துருவிக்கலாம். நான் கட் பண்ணி போடுறேன் பொடியாக. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் எல்லாமே நம்ம வேக வச்சு சாப்பிட போகிறனால எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் நம்ம ஒரு தோசைக்கு அட்லீஸ்ட் 1 ஸ்பூனாவது எண்ணெய் ஊற்றுவோம். ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ ஒரு தட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிப்போம். இட்லி தட்டில் தடவுற மாதிரியே தடவிப்போம். நான் இன்றைக்கி தட்டில் ஊற்றுறேன். நம்ம இட்லி தட்டில் ஊற்றுற மாதிரி ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். சின்ன இட்லியாக ஊற்றிட்டு அப்புறமே கட் பண்ணிக்கணும். இப்படி தடவிட்டு நம்ம வச்சுருக்க மாவை இதில் போட்டுப்போம். ஒரே இட்லியில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்காக தான் நான் இன்றைக்கி தட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு வாணலில் தண்ணி ஊற்றி அடியில் ஒரு டபரா வச்சுருக்கேன். ஏன்னா தட்டு வைக்கிறதுக்காக ஒரு டபரா வச்சுருக்கேன். அந்த டபரா மேலே இந்த பிளேட்டை வச்சுட்டு, இட்லி மாவு ஊற்றின பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடிப்போம். நம்ம அடுப்பை அதுக்கப்புறம் ஆன் பண்ணிப்போம். ஏன்னா முன்னாடியே ஆன் பண்ணோம்னா நம்மளால் வைக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு 15 நிமிடம்லேருந்து 20 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கணும். ஏன்னா நம்ம இதில் காய்கறி சேர்த்துருக்கனால. இப்போ நல்லா வெந்துட்டு எடுத்து ஆற விட்டுட்டு வெதுப்பாக சூடாக இருக்கும்போது கட் பண்ணுவோம். சின்ன க்யூபாக கட் பண்ணிப்போம். நம்ம இதில் என்ன காய் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். அதை மாதிரி தாளித்து கொட்டி இதை மாதிரி செய்கிறனாலும் செஞ்சால் நல்லாயிருக்கும். இதை மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு தனித்தனி பீஸாக எடுத்துடலாம். அடுத்ததாக வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானோடனே நம்ம வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துப்போம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துப்போம். இது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனோடனே வெங்காயம் சேர்த்துப்போம். அடுத்ததாக இதில் வெங்காயம் சேர்த்துப்போம். அப்புறம் இதில் குடமிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப குக்காகணும்னு அவசியம் இல்லை, பாதி குக்கானா போகிறோம். அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இந்த செஞ்சு வச்சுருக்க இட்லியை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இட்லி மாவில் நம்மளுக்கு ஏற்கனவே உப்பு இருக்கிறனால நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போகிறோம். அடுத்ததாக இதில் 3லேருந்து 4 டீஸ்பூன் கெச்சப் சேர்த்துப்போம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்காக தான் கெச்சப் சேர்க்குறது. தக்காளிக்கு பதிலாக இந்த கெச்சப் சேர்த்துட்டோம்னா தக்காளியில் உள்ள ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும், கொஞ்சம் இனிப்பும் கிடைக்கும். அதுக்காக இன்றைக்கி நம்ம கெச்சப் சேர்த்துக்கிறோம்.
அடுத்ததாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது ஒரு கலர் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும், ஆனால் இதில் வந்து உரப்பு இருக்காது. கரம் மசாலா 2 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்துப்போம். சேர்த்து இந்த இட்லியில் எல்லா மசாலாவும் கலப்படுற மாதிரி பிரட்டி விட்டுப்போம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே நம்ம ஊர் ஸ்பெஷல் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்து கிடச்சா அதையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கொத்தமல்லி தழை தான் போடுறேன். அதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தோடு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.